வெல்கம் டு TSS ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1000, 2000, 3000, 4000, 1000னா என்னங்க? அதில் நிறைய சமாச்சாரம் இருக்குது, அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். 1000 காலத்து பயிர் அப்படின்னா என்னங்க? திருமணத்தை தான் 1000 காலத்து பயிர்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஜோடி சேர்ந்தால் பத்தாது, வாழையடி வாழையாக அதனுடைய வம்சம் நல்ல முறையில் வளர்ந்து பல்கி பெருகணும், அவங்க வம்சாவழி எப்போவுமே தொடர்பு அருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1000 காலத்து பயிர்னு சொல்கிறாங்க. நம்ம சாதாரண பயிர்கள்லாம் 6 மாதம் 3 மாதம்னு கணக்கு இருக்குது. இதுக்கு லிமிட்டே கிடையாதுங்க, அன்லிமிட்டட். இது மட்டும் இல்லைங்க, 1000 பற்றி நிறைய இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா? 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகளா அப்படிங்கிறீங்களா? ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு நினைவூட்டல் மாதிரி வச்சுக்கலாம். திருவிளையாடல் படத்தில் தர்மியாக நடிப்பார் நாகேஷ். அந்த 1000 பொண்ணுக்கு என்ன பாடுபடுவார் தெரியுங்களா? 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு, ஐயோ போச்சு, எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு புலம்பி தள்ளுவார். சிவன்கிட்ட போய் அந்த பாட்டை கொடுன்னு கேட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. 1000 பொற்காசுகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 1000 பொற்காசுகள்னா எவ்வளோங்க? இன்றைக்கி விலையெல்லாம் போட்டால் மயக்கம்தான் வரும் நமக்கு. 1000 பொற்காசுகள். அந்த காட்சி அவ்வளோ அற்புதமாக வந்திருந்துதான். சிவாஜிக்கு ஈக்குவலாக, ஏன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட நாகேஷ் நடித்தார்னு சொல்லுவாங்க. சிவாஜி ரஷ் பார்த்துட்டு சொன்னாராம், எக்காரணத்தை கொண்டும் அந்த நாகேஷ் போர்ஷனை எதுவும் கட் பண்ணிடாதீங்க, பிரமாதமாக பண்ணியிருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அவங்க எடுத்த காட்சி பூராமே வச்சுருந்துருக்காங்க. அதான் அந்த 1000 பொற்காசுகளில் இருக்கிற விசேஷம். அடுத்த 1000 ஒரு தீயம்மானி, உலகம் அறிந்திடாத பிறவியம்மானி. அற்புதமான பாடல். அந்த காலத்து பாடல் இன்னைக்கும் நிற்குது அப்படின்னா என்ன காரணங்க? அருமையான கண்ணதாசனுடைய வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய அருமையான மெல்லிசை, TM சௌந்தரராஜனுடைய இனிமையான குரல். அது மட்டுமல்ல, கை கொடுத்த தெய்வம் படம் இது. 2 திலகங்கள் சேர்ந்த படம். சிவாஜி கணேசன் நடிகர் திலகம், சாவித்திரியுங்க நடிகர் திலகம். சரிங்களா? இந்த பாட்டு அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் என்னைக்கும் எப்போ கேட்டாலும் சூப்பராக இருக்கும். 1000 ஒரு தீயம்மானி. அடுத்த 1000க்கு போகுமா? 1000 ஜென்மங்கள் அப்படின்னா என்னங்க? 1000 ஜென்மம்னா என்ன? பதறிட்டு என்னமோ ஏதோன்னு நினைக்கிறீங்களா? 1000 ஜென்மங்கள்னு ஒரு பழைய படங்க, சூப்பர் படம். ரஜினிகாந்தெல்லாம் நடிச்சிருக்காரு. அதில் அருமையான படம், ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போவாங்க. அந்த படத்தினுடைய அந்த கதை ஓட்டம் மக்களை சீட்டில் கட்டி போட்டுருச்சு. 1000 ஜென்மம் ஆனாலும் அவன் எந்திரிச்சு போகாத அளவுக்கு அந்த படம் நச்சுன்னு தலையில் ஒரு வெயிட்டை வச்சு ரசிகனை கட்டி போட்டுருச்சு. அப்பேற்பட்ட ஒரு படம் 1000 ஜென்மங்கள். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்த 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. அதனால் இந்த பாட்டு அரச கட்டளையில் அருமையான பாட்டுங்க. 1000 கை மறைச்சா சூரியனை மறைக்க முடியுமா? எவ்வளோ ஒரு தப்பான எண்ணம். அதே மாதிரி கடலை போய் நீங்கள் ஆணையிட்டு இனிமேல் நீங்கள் அலை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உழைப்பு, நம்ம கடமைகளை நாம் தவறாமல் செய்யணும். அது 1000 கைகள் தடுத்தாலும் சரி, எத்தனை 1000 கட்டளைகள் வந்தாலும் சரி, உங்கள் கடமைகளை விட்டு நீங்கள் நழுவாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் வெற்றி உங்கள் வீட்டு வாசப்படியில் நாய் வாழையாட்டி கொண்டு நிற்பது போல நிற்கும். அடுத்த 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனா. என்ன நியாயங்க இது? அப்போ முழு வைத்தியனாகணும்னா 2000 பேரை கொன்றதா? அப்படி அல்ல. அந்த பழமொழி உருமாறி 1000 பேரை கொன்றவன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. 1000 வேரை கொன்றவன். இந்த அலோபதியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த இயற்கை வைத்தியம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இலை, தழை, அந்த மாதிரி வேர்கள், இதில் தான் மருந்து கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் 1000 வேரை கொன்றவன் தான் அரை வைத்தியன். சரிங்களா? அதுதான் இந்த வைத்தியத்தில் உள்ள சிறப்பு. பழமொழியை பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன். அடுத்த 1000க்கு போகலாமா? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. ஏங்க, பொய் சொல்லலாமா? அதுவும் 1000 பொய் சொல்லலாமா? 1 2 இல்லை, 1000 பொய்யாம். அது ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. அந்த பழமொழி ஒரு கல்யாணம் பேசிகிட்டு இருக்கும்போது
இடையில் இருக்கவங்க 1000 தடவை போய் வந்து இவங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லி அவங்கள பற்றி இவங்களுக்கு சொல்லி அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிறது தான் 1000 முறை போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்களே ஒழிய பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்ல கிடையாது. சரிங்களா? அதனால் இது ஒரு அருமையான பழமொழி. எப்படியாவது அந்த இரு மனங்களை சேர்க்கறதுக்கு 1000 தடவை இல்லைங்க, எத்தனை தடவை வேணால் போகலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணுறது புண்ணியத்தின் அடிப்படையில் வரும். மறந்துடாதீங்க, 1000 பொய்யல்ல, 1000 முறை போய் சொல்லி. அடுத்த 1000 ரெடியாக இருக்கு. 1000 பிறை கண்ட பெருமக்கள் அப்படின்னா என்னங்க? 1000 பிறைன்னா என்ன? முதல்ல அதாவது அமாவாசைக்கு 3வது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறையை பார்க்கறது நல்லதும்பாங்க. அப்போது 1000 பிறைகளை ஒருவர் கண்டுள்ளார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வயசை நம்ம சொல்ல முடியும். 80 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது 1000 பிறைகளை பார்க்கறதுக்கு 80 வருஷம் நம்ம காத்திருக்கணும். 80வது வருஷம்தான் அதை நம்மளால் பார்த்து முடிக்க முடியும். அவங்கள போய் நம்ம வணங்கி அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லதும்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க நல்லா வாழ்ந்து அனுபவித்து நல்லது கெட்டதை எல்லாம் பார்த்தவங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீண்ட ஆயுளோடு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால் 1000 பிறை கண்ட பெருமக்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட ஆசீர்வாங்க, மறந்துடாதீங்க. சரியா? புரிஞ்சுதுங்களா? அடுத்த 1000 பற்றி சொல்லுவோமா? அடுத்த 1000 வாலா பட்டாசுகள். தீபாவளி பண்டிகை வேண்டான்னு சொல்லுவீங்களா? அதுக்கு பட்டாசு வெடிக்காமல் எப்படி? இனிப்பு காரம் மட்டும் போதுமா? குழந்தைகளுடைய உற்சாகமே இந்த பட்டாசில் தானே இருக்குது. அந்த 1000 வாலாங்கிறது ஒரு இந்தி வார்த்தை. அந்த காலத்தில் 1000 வாலாங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போவும் மக்கள் வாங்கக்கூடிய விலையில் இருக்கிறது அந்த 1000 வாலா தான். ஆனால் 5000 10,000 வாலாக்கள்லாம் வந்து ஏகப்பட்ட தூரத்துக்கு அது இப்போ வளர்ந்துருச்சு. சில பேர் சொல்லுவாங்க காசை கரியாக்காதீங்க அப்படின்னு. ஆனால் அதை நம்ம கண்டிப்பாக அந்த பட்டாசை உபயோகப்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதையே பொழப்பாக வச்சுட்டு சிவகாசிங்கிற ஒரு முழு நகரமே வருஷம் பூரா வேலை செய்யுது. அவங்களும் பிழைக்கணும் இல்லைங்களா? அதனால் தீபாவளியை மறந்துடாதீங்க. 1000 வாலா பட்டாசு அவசியம் வெடிங்க. அடுத்த 1000க்கு போலாமா? 1000 தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களேன், 1000 மலர்களே மலருங்கள் அப்படின்னு பல பாடல்கள் பூக்களை பற்றி இருந்தாலும் மிக அற்புதமான பாடல் ஒன்று இருக்குது தெரியுங்களா? பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சொல்லுங்கள், நீ உங்களை தான் கேட்குறேன். சிரிப்பு. மனுஷனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே இந்த சிரிப்பு தான். சரிங்களா? அதனால் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய புன்னகையை சிரிப்பை நிச்சயமாக விட்டுறாதீங்க. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், வந்த வேகத்தில் போயிடும். அதனால் அந்த சிரிப்பை நிச்சயமாக கடைப்பிடிங்க. சரி, இன்றைக்கி ஏன் நம்ம 1000 பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்? யாராவது கொஞ்சம் யோசிச்சிங்களா? எஸ், இன்றைக்கி நம்ம சேனலோட 1000வது வீடியோ. நாளைக்கு 1001 மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம். அதோடு ஒரு கூடுதல் சிறப்பு என்ன தெரியுங்களா? கோவையினுடைய 220வது பிறந்த நாளான இன்று நம்ம சேனலில் 1000வது வீடியோ போடுறது ஒரு அற்புதமான, எதிர்பாராத ஒரு அருமையான நிகழ்ச்சி. சரிங்களா? அதனால் இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.